ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 2.1ல் 5வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு காண்க. போன சம்முலேயே நம்ம வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு கண்டுபிடிச்சோம். அங்கே நம்மளுக்கு டீட்டா டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்துருந்தா வேற ஃபார்முலா, சரிங்களா? இங்கே நம்மளுக்கு வட்ட வில்லி நீளம், அதாவது எல்லோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கே வேற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, எழுதிக்கலாம். வட்ட வில்லி நீளம், நீளம்னால எல்லோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48 மீட்டர். அடுத்த ஆரோட மதிப்பு 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இனி நம்ம வட்ட கோண பகுதிகளின் பரப்பளவு அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா A = L × R / 2 சதுர அலகு. பரப்பளவு வந்தாலே சதுர அலகுன்னு எழுதிக்கணும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, போன சம்மில் நம்மளுக்கு டீட்டா டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வேற ஃபார்முலா. இங்கே எல்லோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இப்போ மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 48. அடுத்த நடுவில் பெருக்கல், எதுவுமே இல்லாட்டா நடுவில் பெருக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆரோட மதிப்பு 10. கீழே நம்மளுக்கு 2 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நான் 2ஆ எப்படி கேன்சல் பண்ணலாம்? O 2 2, I 2 10. இனி மேலே பாக்கி என்னது இருக்கு? 48 பெருக்கல் 5. பெருக்குங்க. 8 5 40. அப்போ 0 பாக்கி 4. இனி 4 5 20. 20ஐயும் 4ஐயும் கூட்டினா 24. மறக்காம பரப்பளவு அப்படின்னாலே அலகு எழுதிக்கணும். அலகு வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அப்போ மீட்டர். அடுத்த அடுக்குல 2. இதை மறக்கவே கூடாது. பரப்பளவுன்னு அலகு எழுதிக்கணும். அடுத்த அதோட அடுக்குல 2. இங்க நம்ம பிராக்கெட்ல தோராயமாக அப்படின்னு எழுதாண்டா. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான். வட்டவில்லி நீளம், நீளம்னா எல்லோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 50 சென்டிமீட்டர். அடுத்து ஆரோட மதிப்பு 13.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா. மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 50, நடுவில் பெருக்கல். ஆரோட மதிப்பு 13.5. கீழே 2 இருக்கு. இப்போ இதை ரெண்டையும் நான் 2ஆ எப்படி கேன்சல் பண்ணலாம்? O 2 2, 5ல் 2 2 வாட்டி இருக்கு. E 2 4, 5ல் இருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 10ஆ மாறும். அப்போ I 2 10. இப்போ பாக்கி 25ம் 13.5 இருக்கு. கீழே 1ன்னு அதை எழுதிக்காண்டாம். இனி இதை ரெண்டையும் பெருக்கலாமா? 13.5ஐயும் 25ஐயும் பெருக்கலாம். I 5 25. அப்போ 5 பாக்கி 2. இனி I 3 15. 15 2ஐயும் கூட்டினா 17. அப்போ 7 பாக்கி 1. I 1 5, 5 கூட 1 கூட்டினா 6. இனி E 5 10. அப்போ 0 பாக்கி 1. E 3 6, 6 கூட 1 கூட்டினா 7. 2 1 2 தான். இப்போ கூட்டுங்க. 5 7, 6ஐயும் 7ஐயும் கூட்டினா 13. அப்போ 3 பாக்கி 1. 1 2ஐயும் கூட்டினா 3. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ பெருக்குனா என்ன கிடைக்குது? 337.5. பரப்பளவு அப்படின்னாலே அலகு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் அலகு வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல என்ன அலகு கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்க எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இதோட அடுக்குல 2, பரப்பளவுனாலே அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.